குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு எல்லா பேருக்குமே முக்கியமாக நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதுன்றது வந்து அக்ராஸ் குளோபலாகவும் நம்ம நிறையா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது என்னது அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் தான். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடியது டெக் கம்பெனிஸ் தான் ரொம்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா திங்க் வந்து பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா, கூகுள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி டாப் 10 டெக் கம்பெனிஸை எடுத்து வச்சு கூட நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டே அந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரினா ஒரு ETF இருக்குது. அது பேர் தான் மஃபாங்னு சொல்லுவாங்க, MAFANGன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய டாப் 10 டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நிறையா பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ETF பொறுத்தளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் நம்ம என்ன பண்ண முடியுது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஒரு செலவில் வந்து நம்மளால் பண்ண வந்து முடியுது.